Hello students, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ Class 6 Mathematics Chapter 3 Number Playல Page number 72 and 73 ல இருக்கிற Figure it out அதாவது exercise problems பார்க்க போறோம். First problem, there is only one supercell in this grid. If you exchange two digits of one of the numbers, there will be four supercells. Figure out which digits to swap. ஸோ நம்மக்கிட்ட ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்குது. அதில் ஒரு நம்பர் மட்டும் சூப்பர் செல். ஸோ சூப்பர் செல்னால் என்ன? ஆல்ரெடி நம்ம கண்டிப்பாக இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷனில் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். சூப்பர் செல்லுங்கிறது அந்த செல்லுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதாவது அட்ஜசென்ட் இருக்கிற நம்பர்ஸை விட அந்த நம்பர் கிரேட்டராக இருந்தால் அது சூப்பர் செல். அட்ஜசென்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த நம்பரோட லெஃப்ட் சைட், சூப்பர் செல்லோட ரைட் சைட், அண்ட் சூப்பர் செல்லோட அப் அண்ட் சூப்பர் செல்லோட டவுன். இந்த 4 நம்பரையும் விட நம்மளோட சூப்பர் செல்லில் இருக்கிற நம்பர் வந்து கிரேட்டராக இருக்கிறனால அந்த செல்லை நம்ம சூப்பர் செல்லுன்னு சொல்கிறோம். இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற இந்த சூப்பர் செல்லில் இருக்கிற டிஜிட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். எனி 2 டிஜிட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 6ஐ1 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர் 6ஐ2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர் 2ஐ8 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், 8ஐ7 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனி 2 டிஜிட்ஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு புதுசாக ஒரு 4 சூப்பர் செல் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போது எந்த 2 டிஜிட்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எனக்கு 4 சூப்பர் செல் கிடைக்கும், அது நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக தான் போட முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். எக்ஸ்சேஞ்ச் சென்ஸ் நீங்கள் எந்த 2 டிஜிட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த 2 பொசிஷன் என்ன பண்ண போகிறோம், ஸ்வாப் பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 62871 அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 12876 என்னோட நம்பர் மாறுது. ஸோ இந்த நம்பரை நம்மளுடைய சூப்பர் செல்லில் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பழைய கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, திரும்பவும் செக் பண்ணணும். இப்போது 12876ங்கிறது என்னோட புது செல். இப்போ என்னென்ன சூப்பர் செல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 39,000 இருக்குது, 39,344 அப்படின்னு இருக்கா. ஸோ 39,344க்கு அட்ஜசன்ட் செல்ஸ்லாம் பாருங்கள். எஸ், இந்த பக்கம், தென் ரைட் அண்ட் டவுன். ஸோ இந்த 3 அட்ஜசன்ட் செல்லை காட்டிலும் நம்மளுடைய 39,344 கிரேட்டராக இருக்கிறனால அண்ட் திஸ் பிகம் 1 சூப்பர் செல். ஸோ எழுதிக்கலாம், 39,344ங்கிறது ஒரு சூப்பர் செல் ஃபார்ம் ஆகிருக்குது. நெக்ஸ்ட், டேக் திஸ் செல். இதனுடைய அட்ஜசன்ட் செல் பார்த்தீங்க அப்படின்னா 16,200, 19,000 சம்திங் and 12,876. ஸோ இந்த அட்ஜசன்ட் செல்லை காட்டிலும் 23,609 வந்து ரொம்ப கிரேட்டர் நம்பர். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் செல். ஸோ we have got 2 சூப்பர் செல். இது மாதிரி நெக்ஸ்ட் 50,313, இதனுடைய அட்ஜசன்ட் செல்லை விட இந்த நம்பர் வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால இட் பிகம் அ சூப்பர் செல். அண்ட் 45,306, இதுவும் ஒரு சூப்பர் செல். ஸோ கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி சூப்பர் செல் இருக்கிற 2 டிஜிட்டை நான் ஸ்வாப் பண்ணுறதுனால எனக்கு 4 சூப்பர் செல்ஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அந்த சூப்பர் செல் என்னங்கிறது நீங்கள் எடுத்து எழுதணும். Hope you all understood this question. Thanks for watching.